ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அதிலே சில நபிமார்களை பார்க்குறாங்க, அவங்களுடைய உம்மத்துகளையும் பார்க்குறாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், சில நபிமார்களோடு சில உம்மத்துகளை பார்க்குறாங்க, ஒரு 100 பேர் இருக்கிறாங்க உதாரணமாக, அந்த அளவுக்கு தான் இருந்தது. சில 1000 இருந்தாங்க சில நபிமார்களோட, சில நபிமார்களோட 100க்கும் கம்மியாக இருக்கிறாங்க, சில நபிமார்களோட 10க்கும் குறைவானவர்கள் கூட இருந்தாங்க. அந்த அளவுக்கு சின்ன சமூகங்கள் கூட இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் சில நபிமார்கள் அவர்களோடு எந்த உம்மத்தும் இல்லை, யாருமே அவங்கள ஏற்றுக்கிட இல்லை, அப்படியும் இருந்திருக்கிறாங்க. அறவே ஏற்றுக்கொள்ளாதவ சமூகமும் இருந்திருக்குது. ஒரு நபியை, ஒரு உம்மத்தை காட்டப்பட்டது. சத்தல் உஃபுக், வான மண்டலத்தை எல்லாம் விரிவாக அடைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாக அது இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்து நான் நினைச்சேன், இது என்னுடைய சமூகமாக இருக்க வேண்டுமே, என் சமூகம் அப்படி நிறைய பல்கி பெருகணும்னு ஆசை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தன்னுடைய உம்மத்து ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு ஆசை அவங்களுக்கு. இந்த கூட்டத்தை பார்த்ததும், எனக்கு காட்டப்பட்ட அந்த கூட்டத்தை பார்த்ததும் நான் அதிசயத்து போனேன். வான மண்டலத்தை அப்படியே நிரப்பி கொண்டு இருந்தது, அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சமூகமாக இருந்தது. இது என்னுடைய சமூகமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆதரவு வைத்தேன், நான் விரும்பினேன். எனக்கு சொல்லப்பட்டது கீழலி, அது உம்மத்து மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம். அப்போ எவ்வளோ பெரிய கூட்டமாக அவங்க இருந்திருப்பாங்க நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு இன்னொரு சமூகத்தை காட்டப்படுது, அது அதை விட பிரம்மாண்டமாக இருந்தது. நாயகமே, இதுதான் அவங்க கூட்டம். அப்போ நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தை விட பிரம்மாண்டமானது, பன்மடங்கு பெரியது என்பது அந்த ரசூலுல்லாஹ்வினுடைய கனவின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தப்படுகிறது.